ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கடையில் போடுற மாதிரி ஒரு குட்டி குட்டி போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தெல்லாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போண்டா செய்கிறதுக்காக 1.5 கப் அளவில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் அளவில் அரிசி மாவு, 1.5 கப்புக்கு 1/4 கப் அளவில் அரிசி மாவு போதும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவில் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன், 1 கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி மல்லி இலை பொடியாக நறுக்கினது, 1 கொத்து கருவேப்பிலை, அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் கைகளால் இப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கையில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் எடுத்து இப்படி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கட்டும், அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அதோடு நாம் கலந்து வச்சுருக்க போண்டா மாவையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஷேப்பெல்லாம் வராது. நம்ம இப்படி கையில் எடுத்து போடும்போது போண்டா ஷேப்புக்கு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா. மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் பொன்னிறமானதும் எடுத்துடலாம். மீதி இருக்கிற போண்டாவும் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 2 வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா போதும். மாவு கலந்து ஈஸியாக சுற்றலாம். ஒரு அடுப்பில் டீ வச்சுட்டு ஒரு அடுப்பில் போண்டா செஞ்சு எடுத்துடலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாயிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ போண்டா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். சுட சுட போண்டாவை டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சட்னி, சாம்பார் எதுவாக இருந்தாலும் சைடிஷாக எடுத்துக்கும் போது நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைனாலும் டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டீயும் சேர்ந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.